ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் வைத்திலிங்கம் சேகரை தொடுக்கரைக்கிறதுக்கு எல்லா சதி வேலைகளையும் செய்கிறார். பணம் கொடுக்கறது, ஆள் பிடிக்கிறது, விலை வாங்கிறது, எல்லா வேலையும் செய்கிறார். அதிமுகவில் உள்ளவங்க வேலை போவாங்க தான். ஆனால் ஒரத்தநாடு தொகுதியில் அது வேலைக்கு ஆகாது. திருச்சியில் பார்த்தீங்கன்னா நேருவுக்கு அதிமுகவினர் வாலாட்டுகிறார்கள். ஆனால் இங்கு வைத்தியலிங்கத்திற்கு அதிமுகவினர் வாலாட்ட மாட்டாங்க. ஏன்னா 20 வருஷமாக பதவியில் இருந்துட்டு இப்போ போய் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரே, இவர் ஒரு துரோகம் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வைத்தியலிங்கத்தை சேர்த்துட்டாங்க. இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது பொதுஜன வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சேகர் அவர்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருது அப்படிங்கிறாங்க. இப்போ சேகர் நிச்சயமாக அபார வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல மனுஷன், இயல்பான மனுஷன், அன்பான மனுஷன், பணிவான மனுஷன். அதனால் சேகர் வெற்றி பெறுவார். வைத்திலிங்கம் அதிமுகவிற்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. சேகர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது.